சங்கு வச்சு ஒரு சுக்கா பண்ண போகிறோம். சோயா சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்குன்னு ஒரு பவுடர் பண்ண போகிறோம். பவுடருக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 6 பொருட்கள். தனியா நான் எல்லாமே டீஸ்பூனில் போடுறேன். இதுக்கெல்லாம் சின்ன ஸ்பூனில் போடுறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 20 கிராம் காஞ்ச தேங்காய். அதுக்கப்புறம் சும்மா 2லேருந்து 3 நிமிஷம் வறுக்க போகிறோம். வறுத்து அதை பொடி பண்ண போகிறோம். நான் ஆயில் எதுவும் போடல. சார் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. கருவேப்பிலை இருக்கிற ஒரு டொமேட்டோ, தக்காளி, நல்ல சைஸ் தக்காளி 1, தனியாத்தூள், ஒரு கோபுரம் மாதிரி டீஸ்பூன் நெகி மிக்ஸ் பவுடர். இந்த 3த்தையும் போட்டுட்டு ஒரு சம்சம் நல்லா புழிஞ்சி இதில் போடுங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் நீங்கள் முழுக்க அப்படியே மிக்ஸ் ஆகணும். இந்த பவுடர் மசாலா இருக்கு இல்லைங்களா, இவன் தான் இதுக்கு ஃபைனலாக மேலே ஃபினிஷிங் கொடுப்பான். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து என்ன வச்சு அவன் நல்லா சூடியான பிறகு கேஸை ஆஃப் பண்ணி இது மாதிரி அடியில் பிடிச்சிருப்பான் பார்த்தீங்களா.